வெள்ளம் வருது நம்ம ஊரில் பாப்பா கணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. சன்யா என்ன சீக்கிரமாக கோலம் போட்டுருவியா? கொடுமை பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து காத்தடிக்குது. மார்கழி மாதத்தோட ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, கோலம் போடுற வீடியோ தான். போன மார்கழி மாதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற கோலத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஆனால் இந்த மார்கழி மாதம் ஒரு கோலத்தை கூட நம்ம வந்து பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரி கோலம் போடுறது அன்றைக்கி ஒரு நாள் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே போகிறதுனால இந்த சைடு பாட்டு ஓடும். என் பெருமாள் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கேன், அங்கெல்லாம் வந்து பாட்டு ஓடுன்றதுனால நான் வந்து எடுக்கலை. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான நேரம். எந்த பெருமாள் கோயிலையும் மாரியம்மன் கோயிலும் வந்து பாட்டு ஓடல. ஏன்னா மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயில் மாலை போட்டிருக்காங்கன்றதுனால அங்கேயும் வந்து பாட்டு ஓடும். அதனால் நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கலை. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோலம் போடுறத உங்ககிட்ட காட்டலாம், உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எந்த கோலம் போடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வண்டி இங்கே ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகும், கோலமாவு வண்டி. அந்த கோலமாவு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலமாவு, மார்கழி மாதன்றதுனால கலர் கோலமாவெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 10 கலர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபான்னு சொல்லி 10 பாக்கெட் வந்து 100 ரூபாய்க்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலர் மாவுலாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கலர் கோலம் போட போகிறோம். மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து கலர் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டுட்டு இருக்கேன். சரி வாங்க, இப்போயே வந்து தொண்ணு இப்போதே பேசாமல் கோலத்தை போய் பார்க்கலாம். இந்த கோலம் இனிமேல் தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி போட்டுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏமா மார்கழி மாதம்னா விடிய காலையில் இந்த கோலம் போடுவாங்க, நீ என்னம்மா வெயில் வந்ததுக்கப்புறம் கோலம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ரீசன். இப்போ காலையில் ஒரு 4 மணி 4:45 வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பாட்டு போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் அந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் போட்டுருவேன். அதனால தான் காலையில் எழுந்து தெருவுலையும் இங்கே வீட்டு வாசலையும் வந்து போடுவேன். ஏன்னா வீடு கொஞ்சம் உள்பாட்டமாக இருக்கிறதுனால நான் தெருவுலையும் வாசலையும் வந்து போடுவேன். அதனால் காலையில் எழுந்து வாசலில் தண்ணி தெளித்து அங்கே வந்து கோலம் போட்டுட்டேன். இந்த மாதத்தில் வந்து நம்ம பொறுமையாக போட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி இப்போ வந்து போடுறேன். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது இந்த நேரத்துக்கு கோலம் போடுறது. ஏன்னா யார் பார்த்தாலும் என்னடா இது இந்த நேரத்துக்கு கோலம் போடுறதா சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கோலம் போடுறது உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பண்ணியிருக்கேன். அம்மாவே காலையில் திட்டினாங்க, இன்னைக்கு போட்டு தொலை நீங்கள் கோலத்தை எனக்காவது ஒரு நாள் கேட்டு நின்றுச்சு நானே கூட எடுக்கலாம், என்னைக்கு என்ன நினைக்கிறது என்னைக்கு நம்ம வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கோலம் போடலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு நான் கொஞ்சம் நேரம் கழித்து கோலம் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வேலை, வீட்டில் இருக்கிறது பெரியட்டு அப்புறம் ஜாமான்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டு தண்ணிலாம் முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பண்ணலான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரிலாக்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன். அதனால் எனக்கே வந்து டென்ஷன் ஆகுது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி தெரியல. சரி வாங்க நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார் கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போனேன். நீங்கள் பாருங்கள், தினமும் வந்து கலர் கொடுத்தா வந்து கோலம் போட்டுட்டு இருக்கேனே. என்ன ஸ்டார் கோலமா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோலம் வந்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு போன மார்கழி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் போட்ட கோலத்தை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய புள்ளி வச்சு பெரிய பெரிய கோலம் வந்து போட்டிருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பெரிய கோலம்லாம் போடல, திட்டமாக அப்படியே எப்பயும் போகிற மாதிரி போட்டுருவேன். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதால எதையும் வந்து யூடியூப் பார்த்து எதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து போடலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடலாம் சொல்லிட்டு தான் இப்போ இந்த கோலம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி சின்னதாக வரலாம் இப்படி இருப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். இப்போ தான் இப்படி போட ஆரம்பிச்சிட்டேன். சன்யா, நீ வந்து ஒயிட் கோலமாவில் வந்து கோலம் போடுற, அவர் வந்து கலர் கோலமாவில் கோலம் போடுறாரு பாரு. ஆமாம், ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் சூஸ் பண்ணுற கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலராக எடுத்து வச்சுன்னுக்கிறாரு அவரு. சன்யா என்ன சீக்கிரமாக கோலம் போட்டுருவியா? கொடுமை பார்த்தீங்களா, கோலம் கரெக்டாக வந்து புள்ளிக்கு நடுவில் பேய் ஓட்டுற மாதிரி வந்து உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏந்துடுறா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இதே ஏந்துடுறான்னே ஏஞ்சி போயிட்டான். இன்னும் கழிச்சிட்டானா? சரி விடு, ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் கோலம் போடுறது அவனுக்கே பிடிக்கல போடுது. பின்ன உனக்கே டூ மச்சா தெரியல. டூ மச் தான் பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி தெரியல. எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கோலம் போட்டுப்பேன். அம்மா காலையில் சாணி கரைச்சி போட்டாங்க, ஆனால் ரொம்ப வெயில் வந்ததுனால காஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு
இன்னைக்கு போட்ட கோலம் வந்து இதுதான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் பெருசாக போடலாமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக டிசைன் போடு போதும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா வச்சு இந்த அளவுக்கு போடுது. எனக்கு கோலம்னாலே சுத்தமாக தெரியாது. அம்மா திட்டுவாங்க. நீ பிரில்லியன்ட். அவள் சீக்கிரம் வந்து கற்றுக்கணுன்னா செய்கிற கற்றுப்பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து போடுவேன். சரண்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் பூ கட்ட தெரியாது. பூ கட்ட கற்றுக்கினா. அப்புறம் வந்து கோலம் போடவும் தெரியாது. கோலம் போட கற்றுக்கினா. ஆனால் நான் தான் இது வரைக்குமே அதுக்காக ஒன்று கூட ட்ரை பண்ணவே இல்லை. பூ கட்டவும் தெரியாது. வந்து கோலம் போடவும் எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் போயிட்டுனா நீ கற்றுப்ப எல்லாத்தையும். கற்றுப்பில்ல தானாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நிறுத்திக்கலாம். ஜெயா பேச்சு கேட்டு நம்ம இன்னும் அதிகமாக கோலம் போட்டால் இருக்கிற கோலத்தை கூட அசிங்கமாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட வந்து நான் கோலத்தை நிறுத்திக்கிறேன். இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். நம்ம கலர் மாவுலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலன்னு சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலர் வந்து அம்மா வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெயிண்ட் டப்பா மாதிரி இல்லை, பெயிண்ட் டப்பாவே தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து கோலமாவே. இதில் வந்து நிறைய இருந்துச்சு. நான் வந்து தினமும் மார்கழி மாதம் கோலம் வந்து கோலம் போட்டு கோலமாவே ரொம்ப கம்மியாக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது வந்து ஒயிட். இது வந்து கணக்கில் சேர்க்கலை. அப்புறம் வந்து ப்ரௌன் கலரு. அப்புறம் டார்க் க்ரீனும் இருக்குது, லைட் க்ரீனும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டார்க்கு. இது வந்து ப்ளூ கலர், கருநீல கலர். இது என்ன கலர் சொல்லுவாங்கன்னு தெரியல. கருநீல கலர் தான். இது வந்து லைட் க்ரீன். அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர். அப்புறம் வந்து எல்லோ கலர். அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ இல்லை, ப்ளூ கலர் தான். இது வந்து இந்த வாட்டம் வந்து லைட்டாக கிழிஞ்சிருச்சு. நான் வந்து சரி இது வழியாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இது கொஞ்சம் பெருசாகவே நானே கிழிச்சிட்டேன். ஸோ இந்த கோலமாகலாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுக்க போகிறோம். கலர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மொத்தம் 11 கலர் இருக்குது. ஒயிட் கலரு சேர்த்தா. சரி வாங்க பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். சரண்யா ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போடுறதுன்னு ஒரு நேரம் காலம் தெரியாதா? எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்து எதாவது சொல்லுவாங்க வந்துட்டு பக்குன்னு இருக்குது. அதை டக்குன்னு போட்டுன்னு இருக்குது. யார் பார்த்து எதாவது சொன்னால் நமக்கு நம்ம இதுக்காக சொன்னால் நம்ம பண்ணுறோம். அப்படி தோணுது, இப்படி தோணுது. சரண்யா, காலைல கோலம் போடனா கரெக்டாக இப்போ வந்து 7 மணி 8 மணி இருக்குமாப்பா? 8:30 மணிக்கு கோலம் போடுறேன். கேட்டால் இருட்டாக்குதுமா, வெளிச்சம் வர சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசமே இந்த கோலத்தை போட்டு காட்டுறேன். சரி. ஆனால் தெருவில் காற்று வேற அடிக்கிறதுனால கோலம் போடணும், மாவு வருமா எல்லா இதுவும் போகும். தெருவில் அழகாக காலையிலே போட்டாச்சு கோலம். அது நல்லா காலையில் போட்டுச்சு. இது கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக ஆடணும் போடல இல்லைம்மா? வெள்ளம் வருது நம்ம ஊரில் பாப்பா. கணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துங்கிறாரா? இந்த மஞ்சள் கலர் பென்சிங்களா இவர் கொடுத்து தானே? இது டபுள் கலர் ஆகிட்டா, ரெட் கலர் கொடுத்துச்சு. இது ரெண்டும் வந்து ஜெயஸ்ரீ கொடுத்துக்கிறா. இது ரெண்டும் இந்த கலர் இதுலேயும் பாரு டபுள் கலர். சேட்டை தான் பக்கத்துலேயே உட்காந்துருந்தால. அதுதான் என்ன பண்ணுறது, அது கை சும்மா இருக்கு. ஒரே கலராக கொடுத்தா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு வேற கலர், இதுக்கு வேற கலர் கொடுத்தா கலர் கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கும். அப்படி சொன்னால் நான் ஒரு இதில் மஞ்சள் கலர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு இஷ்டத்துக்கு அவர் எடுத்து ரெட் கலர் கொடுத்துன்னா எல்லோ கலர் கொடுத்து அதை கொடுத்துட்டு தான் எப்பாரு என்னமோ பார்த்து கண்ணத்தில் வேற கை வச்சுக்கின்னு எப்படி திரும்ப எப்படி கோலா பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதுக்கும் கலர் என்னன்றதுனால போட்டேன், இல்லைன்னா நான் போட்டிருக்கே மாட்டேன். ஓ, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு நல்லா போட்டியா? என்ன போடுறதுனே தெரியல. பரவாயில்லம்மா, கோலம் சூப்பராக இருக்குது. எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது கோலம் சொல்கிறேன். நான் தான் டிசைன் எடுத்து கொடுத்தேன். நீ தான் இந்த டிசைன் எடுத்து கொடுத்தீங்களா? பரவாயில்லையே. நீ இன்னும் சொல்லுவாங்களா? அது என்ன சொல்கிறது தெரியலையே. ஜீனியஸ்ட் நீ சரிம்மா. அந்த கோலத்து முடிவில் அழகாகுதான்னு பார்க்கலான்னா முடிஞ்சுதா? நான்
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தை வந்து போட்டு முடிச்சிட்டேன். காலையில் 5 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் டைம் ஆகி ஒரு 8 மணிக்கு செய்கிறேன். அதுதான் வந்து வித்தியாசம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். இன்றைக்கி போட்ட கோலம் வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே கோலம் புக்குக்கு வேலை வந்துடும். நிறைய கோலம் கலர் மாவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துடும். காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திருக்க நேரமும் வந்துடும். மார்கழி மாதம் முக்கியமான ஸ்பெஷல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு நடுவில் சாணி வச்சு பூசணி பூ வைக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா எந்த மாதத்துலையும் செய்யாதது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே பூசணி செடி போடவும் இல்லை. எங்கள் பக்கத்தில் எதிர்த்தில் எந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பூசணி செடி போடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தெருவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சாணி உருட்டி பூசணி பூ வைக்கல. சில பேர் வீட்டை வந்து மட்டும் பார்த்திங்கன்னா சாணி உருட்டி செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பூசணி பூ இல்லை அப்படின்றதுனால எந்த மாதமுமே இல்லாமல் இந்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூசணி பூவுக்கு வந்து ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் வீட்டு வாசலில் சாணியை உருட்டி மேலே பூசணி பூ வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் வந்து வைப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூசணி கிடச்சுன்னா அதையும் வச்சு ஒரு டைம் நல்ல ஒரு பெரிய குளமாக போட்டு, அதை இப்போ கிடையாது பொழுதோடு எழுந்து நல்ல ஒரு பெரிய குளமாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா பூசணி பூ வச்சு வந்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட குளம் வந்து இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.